வாழ்க்கையில் பல அசிங்கங்கள் பட்டுதாண்டா ஆகணும். அதுக்கு உதாரணம் நானும் என் தங்கச்சியும் தான். என் தங்கச்சி 12 மணிக்கு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது என் கூட சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சதுல தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா. என் அண்ணனுக்கு 12 மணிக்கு கேக் கட் பண்ணலாம், கேட்கலாம், முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு மத்தியானம் போல் பிளான் பண்ணி ஈவினிங் போல் கிளம்பலாம் அப்படிலாம் யோசிச்சு வச்சுருந்தோம். போகும்போது ஆட்டோவில் போகலான்னு தான் பார்த்தோம். ஆனால் கூட்டிகிட்டு போகிறதே எங்கள் அண்ணனாக போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பூவெல்லாம் எவ்வளோ அப்படின்னு அவன் முன்னாடியே கேட்டுகிட்டே இருந்தோம். அவனும் பக்கத்துலேயே நிற்கிறான். பஸ் ஸ்டாண்டெல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். இங்கிட்டு திரும்பினா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அண்ணன் வந்து நின்ட்டான். வேற வழியே கிடையாது. சரி ஒரு பிட்டை போடு, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு பேக்கரிக்குள்ளே போயிட்டு எந்த கேக் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நேம் எழுதவும் நாங்கள் கொடுத்துட்டோம். என் தங்கச்சியும் பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தான். பேமெண்ட் பண்ணுற வரைக்குமே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பேக்கை கையில் வாங்கினோன்னே தான் யோசிக்கிறோம் என்னத்தை போய் சொல்லலாம் வெளியே அப்படின்ட்டு. அதனால என் தங்கச்சி கையில் நான் பேக்கே கொடுக்கல, நானே தான் வச்சுருந்தேன். அவன் அப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கல நான் வேற ஒரு பொருள் வாங்க போகிறேன்ட்டு ஒரு அஜாக்கிரதையில் போய் கொடுத்தேன். அசிங்கப்பட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.